வணக்கம். ஜூன் 20ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க. மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்த வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் இடையே இருக்கக்கூடிய போர் 8வது நாளை எட்டியிருக்கு. யுஎஸ்ஏ ஈரானை தாக்குவாங்களா தாக்க மாட்டாங்கன்ற கேள்விதான் இருந்துகிட்டு இருக்கு. அது குறித்தான முடிவு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2 வாரத்தில் எடுக்க இருப்பதாக பத்திரிகையில் செய்தி வெளியாகி இருக்கு. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ட்ரம்ப் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் ஈரான் மீது தாக்குதலை தொடர இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் குறித்தான அப்டேட் நம்ம நேற்று வீடியோவில் செய்தி பார்த்துருந்தோம். நேற்று வீடியோவில் இன்னைக்கு காலை வீடியோ நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அவங்களுடைய ஹெச்டிபி ஃபினான்ஷியல் ஐபிஓ குறித்தான அப்டேட். அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. இப்போ லோவர் பேண்ட் 700, அப்பர் பேண்ட் 740. தெரியாதவங்களுக்காக இந்த ஐபிஓ பின்னணி ஜூன் 25ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. 27ஆம் தேதி முடிவுக்கு வருது. 12,500 கோடி ரூபாய் இந்த ஐபிஓ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 2,500 கோடி ரூபாயும், ஆஃபர் ஃபார் சேல் வழியாக 10,000 கோடி ரூபாய். ஆஃபர் ஃபார் சேல்ன்றது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஹோல்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்வது. இந்த கேஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ஷேர்ஸை விற்பனை செய்து 10,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் செய்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ 94.3% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ஹெச்டிபி ஃபினான்ஷியலில். ஹெச்டிஎஃப்சி பேங்குடைய ஊழியர்கள் மற்றும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கிறாங்கன்றதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த தகவல் நம்ம முன்னே பார்த்தோன்னா இப்போ புது தகவல் அந்த விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. 700 ரூபாய் லோவர் பேண்ட், 740 ரூபாய் அப்பர் பேண்ட். சாய் லைஃப் சயின்சஸ் குறித்தான ஒரு அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. டிபிஜி ஏஷியா ஒரு பிளாக் டீலில் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. 6% ஸ்டேக்கை டிபிஜி ஏஷியா $102 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது 6% ஸ்டேக்கை விற்பனை செய்து $102 மில்லியன் ஃபண்ட் ரைசிங் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டிபிஜி ஏஷியா கிட்டத்தட்ட 25% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க சாய் லைஃப் சயின்சஸில். சாய் லைஃப் சயின்சஸ் தரப்பு வந்து மற்றொரு அப்டேட் இருக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் 2வது ஃபேஸில் கமர்ஷியல் ஆப்ரேஷனும் துவங்கி இருக்கிறாங்க ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து. சன் டிவி குறித்தான ஒரு அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவருடைய சகோதரரான கலாநிதி மாறனுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. அந்த நோட்டீஸில் பல குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாரு. மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார் கலாநிதி மாறன், ஏமாத்தியிருக்கிறாரு, மணி லாண்ட்ரிங்கில் ஈடுபட்டுருக்காருன்ற குற்றச்சாட்டை தயாநிதி மாறன் வைத்திருக்கிறாரு. இந்த லீகல் நோட்டீஸை ஜூன் 10ஆம் தேதியே அனுப்பியிருக்கிறாரு தயாநிதி மாறன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அந்த நோட்டீஸ்லனா, 2003ஆம் ஆண்டில் அவங்க அப்பா திரு முரசொலி மாறன் இறக்கும்போது அந்த குடும்ப சூழ்நிலையை பயன்படுத்தி கலாநிதி மாறன் சன் டிவியுடைய கண்ட்ரோலிங் பவரை எடுத்துக்கிட்டாருன்ற குற்றச்சாட்டு தான் வைத்திருக்கிறாரு. 2003ஆம் ஆண்டில் சன் டிவி லிஸ்டட் கம்பெனியாக இல்லை. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஷேர் ஹோல்டிங் இருந்தது அந்த குடும்பத்துக்குள்ளார அது மறுபடியும் கொண்டு வர வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு தயாநிதி மாறன். 2003 திரு முரசொலி மாறன் இறந்தபோது ஷேர்ஸை வந்து அவங்களுடைய அம்மா பேருக்கு, கலாநிதி மாறனுடைய அம்மா பேருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து எந்த லீகல் டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் செய்திருக்கிறாரு. அதற்கு பிறகு அவருடைய பேருக்கு அதை மாற்றிருக்கிறார், கலாநிதி மாறனுடைய பேருக்கு மாற்றிருக்கிறார்ன்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஷேருக்கு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபான்னு அவங்க ஷேர்ஸை மாற்றிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் 2,500லேருந்து 3,000 ரூபாய் மதிப்பு இருந்தது ஷேர் ப்ரைஸ். ஆனால் 10-15 ரூபாய்க்கு அவங்களுடைய பேருக்கு அவங்க மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு தயாநிதி மாறன். கலாநிதி மாறன் இப்போ 75% ஸ்டேக் வைத்திருக்கிறாரு சன் டிவியில். தயாநிதி மாறன் கூடுதலாக என்ன சொல்லியிருக்கிறார்னா, சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் வழியாக விசாரணை நடத்துவதற்கும் அவர் தயாராக இருப்பதாக அந்த நோட்டீஸில் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்குங்க சன் டிவி. சன் டிவி தரப்பு வந்து ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க. சன் டிவி ரிப்ளை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 22 ஆண்டிற்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது, அனைத்துமே சட்டப்படி தான் நடந்திருக்குன்னு சன் டிவி தரப்பு வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த நோட்டீஸில் சொல்லப்பட்டிருப்பது எல்லாமே தவறாக இருக்குது, அது எல்லாமே எந்த ஆதாரமும் அற்றவைன்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க சன் டிவி. இன்றைக்கி இன்ட்ராடேல 4-5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு சன் டிவியோட ஷேர் ப்ரைஸ். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. மத்திய பிரதேஷில் 60 அறைகள் கொண்ட புது ஹோட்டலை திறக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். ஜிஎம் ஃபாட்லர் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. இன்றைக்கி இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. ஒரு யூரோப்பியன் கஸ்டமர் கிட்ட இருந்து 330 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைக்குது. டிடி பவர் சிஸ்டம்ஸும் இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 67 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைக்குது. யார்கிட்ட இருந்து சொல்லலை, ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க டிடி பவர் சிஸ்டம்ஸ். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி கிட்ட இருந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கான ஆர்டர் கிடைக்குது. கம்பெனியுடைய பேர் சொல்லுங்க. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோஸ்க்கு இந்த ஆர்டர் வழியாக 6.62 கோடி ரூபாய் கிடைக்குது. 6 மாதத்திற்குள்ளார இந்த கான்ட்ராக்ட் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்.
நாட்கோ ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஹைதராபாத் ஆலையில யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஜூன் 9ஆம் தேதி முதல் ஜூன் 19ஆம் தேதி வரைக்கும் 7 அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க நாட்கோ ஃபார்மா. ஓஸ்வால் பம்ப்ஸ் ஐபிஎம் முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. 3% கூடுதலாக லிஸ்ட் ஆனது. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. இன்ட்ராடேல 5% வரைக்கும் மேல போச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆனா லிஸ்டிங் வந்து 3% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்கு. டூ வீலர் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ்ல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி புது விதியை கொண்டு வர இருக்கிறாங்க. எல்லா டூ வீலர்ஸ்லையும் இப்போ ஏபிஎஸ்ஸை கட்டாயமாக்குறாங்க. ஏபிஎஸ்ன்றது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம்ஸ். 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து விற்பனை செய்யக்கூடிய அனைத்து டூ வீலர்ஸ்லையும் இந்த ஏபிஎஸ் இருக்க வேணும்னு கொண்டு வராங்க டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி. ஆனால் சில டூ வீலர் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டாக் மட்டும் விலக்கா இருந்திருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பது ஐஷர் மோட்டர்ஸ். ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. அவங்களுடைய வாகனங்கள் அனைத்திலுமே இப்போ ஏபிஎஸ் இருக்கு. ஏற்கனவே ஏபிஎஸோட தான் அவங்க விற்பனை செய்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்ல சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸோட டார்கெட் பிரைஸை பேங்க் ஆஃப் அமெரிக்கா உயர்த்தி இருக்கிறாங்க. பை ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. முன்ன கொடுத்த டார்கெட் பிரைஸ் 1450, புது டார்கெட் 1500. தற்போதைய லெவலிருந்து 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கோஃபோஜ் பத்திரிகையில் வந்து ஒரு செய்திக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க. கோஃபோஜ் வந்து ஆர் சிஸ்டம்ஸை வாங்குறாங்கன்ற ஒரு செய்தி. அதுக்கப்புறம் ஆர் சிஸ்டம்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆர் சிஸ்டம்ஸ் தரப்பு வந்து விளக்கம் வழங்கப்பட்டது. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு கோஃபோஜ் தரப்பு வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த பேச்சுவார்த்தையிலும் கம்பெனி இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க கோஃபோஜ். திலீப் பில்கான் இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்கு. கேரளா, கோழிக்கோடு மற்றும் வயநாடு மாவட்டங்களில் உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது கொங்கன் ரயில்வே கார்பரேஷன் கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு 1341 கோடி ரூபாய். இந்தியா பெஸ்டிசைட்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10% அதிகரித்தது இன்ட்ராடேல. கம்பெனி தரப்பு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் மீது ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க. சைனாலேருந்து வரக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் மீது ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டதுனால கம்பெனி பயன்பெற இருக்கிறாங்கன்னு புரிந்து கொள்ள முடியுது. 5 ஆண்டிற்கு இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க. எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் குறித்து சரியாக தெரியல. இன்ஃபிபீம் அவென்யூஸ் ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 700 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூன் 26ஆம் தேதி இந்த ரைட்ஸ் இஷ்யூக்கு. இது பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸாக கொண்டு வராங்க. அதாவது முதல்ல அப்ளிகேஷன் டைமில் பாதி கொஞ்சம் பணம் கட்டினா போதும். இந்த கேஸில் ₹5 கட்டினா போதும் அப்ளிகேஷன் டைமில். அதுக்கப்புறம் தவணை முறையில் கட்டினா போதும். அவங்க ஃபைனல் ஒரு கால் கொடுக்குறாங்க. ₹5 அந்த தவணைக்கு அழைப்பு விடுப்பாங்க. அப்போ மீதம் இருக்கிற ₹5. ஸோ ஒட்டுமொத்தம் ₹10. அப்ளிகேஷன் டைமில் ₹5. அதுக்கப்புறம் ஒரு தவணை முறையில் ₹5. அதனால தான் இது பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸாக உள்ளே கொண்டு வராங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ₹10 விலை நிர்ணயித்திருக்கிறாங்க. இது நேத்து க்ளோசிங்ல இருந்து ஒப்பிடும்போது 53% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து 67 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இலவசமாக கொடுக்குறாங்க. 267 ஷேர்ஸ் வைத்திருந்த ரெக்கார்ட் டேட் படி இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை பயன்படுத்தி ரைட் ஷேர்ஸை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் முடிவு செய்து கொள்ளலாம். இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்றது வேற, ரைட்ஸ் ஷேர்ன்றது வேறங்க. ரைட்ஸ் இஷ்யூ குறித்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்து அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட்ஸ் இஷ்யூ எப்போ ஓப்பன் ஆகுது? ஜூலை 3ஆம் தேதி. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசி நாள் ஜூலை 7ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூ முடிவடையும் நாள் ஜூலை 11ஆம் தேதி. கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 4ஆம் தேதி. மே மாதத்திலே போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 4 ஷேர் வைத்திருந்தா அதற்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்காங்க ஜூலை 4ஆம் தேதி. பிஹெச்இஎல் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் 50 பைசா முன்னவே அறிவித்தது தான். அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்காங்க ஜூலை 11ஆம் தேதி. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. நிதியாண்டு 2025 ஃபைனல் டிவிடெண்டா அறிவிச்சிருக்காங்க ₹6. சில ஒப்புதல் வாங்க வேண்டியது இருக்கு போல தெரியுங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்க வேண்டியது இருக்கு. இல்லை ஏஜிஎம்ல அவங்க வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிதியாண்டு 2026 இன்ட்ரம் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க ₹2. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 25. சுஸ்லான் எனர்ஜி இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. 170 மெகாவாட்டுக்கான ஆர்டர் ஆம்ப்மென் எனர்ஜி டிரான்சிஷன் கிட்ட இருந்து. இந்த ஆம்ப்மென் எனர்ஜி டிரான்சிஷன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய 3வது ரிப்பீட் ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்காங்க சுஸ்லான் எனர்ஜி. ஊனோ மிண்டா தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிராவில் அலுமினியம் டை காஸ்டிங் ஆலையை அமைக்கிறாங்க. ₹210 கோடி முதலீடு செய்ய இருக்கிறாங்க. இதற்காக அடுத்த 5 ஆண்டுல இதோடைய ஃபேஸ் 1 நிதியாண்டு 2027 Q2ல கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஊனோ மிண்டா. அதானி பவர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிடெட் டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ரெசல்யூஷன் பிளானை தாக்கல் செய்திருக்காங்க. இந்த விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிடெட் வந்து கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு போய்கிட்டு இருக்கு. அதானி பவர் வந்து ரெசல்யூஷன் பிளானை தாக்கல் செய்திருக்காங்க. ₹4000 கோடி அவங்க வாங்க இருப்பதாக அந்த ரெசல்யூஷன் பிளானுக்கு இப்போ ஒப்புதல் கிடைச்சிருக்கு. காஃபி விலை கீழே போய்கிட்டு இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. காஃபியுடைய வகையான அரபிக்கா மற்றும் ரொபாஸ்டாவுடைய விலை கீழே போய்கிட்டு இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் பிரேசில் மற்றும் வியட்நாமில்
உற்பத்தி அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. காஃபி விலை கீழ போயிட்டுருக்கு. ஆனா கம்பெனிகள் அந்த காஃபி பவுடர விற்பனை செய்யும்போது, அதோட விலை குறையுமான்ற கேள்விக்கு, குறைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்ல. ஏன்னா இதற்கு முன்னாடி காஃபியோட விலை அதிகமா உயரல. அது சில சேஞ்சஸ் அந்த பிரைஸ் பிரஷர் இருந்தபோதும், அவங்க அந்த காஃபி பவுடருக்கான விலையெல்லாம் அவங்க மாத்தாம வைத்திருந்திருக்கிறாங்க. அதில இப்ப கீழ போகும்போதும், அதோடைய விலை மாறுவதற்கான சான்சஸ் குறைவுன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்ல. சரிங்க. இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி. வணக்கம்.